guys, welcome back to my channel Panchami's Classroom. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 11th NCERT லைன் பை லைன் சீரீஸ் நீட் பயாலஜியில் நம்ம சாப்டர் 2 பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரை வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோலேருந்து வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம்வாட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். எப்படி வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க, என்னெல்லாம் சயின்டிஸ்ட் எப்படிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதில் இருந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ சிவிலைசேஷன் வர வர ஆர்கானிசம்ஸை கிளாசிஃபை பண்ணுற ஒரு நெசசிட்டி வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்றாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் லிவிங் ஆர்கானிசம்ல கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை இனிஷியேட் பண்ணது வந்து அரிஸ்டாட்டில் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூட்ஸ், ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே வந்து மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி பிளான்ட்ஸை வந்து ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ் அப்படின்னு மூணா வந்து பிரிச்சாங்க. அண்ட் அனிமல்ஸை எப்படி வந்து பிரிச்சாங்க அப்படின்னா, எந்த அனிமலுக்கெல்லாம் ரெட் பிளட் செல்ஸ் இருக்கோ அது ஒரு குரூப்பாகவும், எந்த அனிமலுக்கு இல்லையோ அது ஒரு குரூப்பாகவும் பிரிச்சாங்க. ஸோ இப்படி தான் வந்து அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன் பண்ணாரு. ஸோ மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பிளான்ட்ஸ்க்காக அண்ட் அனிமல்ஸ்க்கு ரெட் பிளட் செல் எல்லாம் ஒரு குரூப், நாட் ரெட் பிளட் செல் இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப்பா வந்து பிரிச்சாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெரோலஸ் லினேஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ டூ கிங்டம், 3 கிங்டம், 4 கிங்டம் இது மாதிரி என்ன அப்படின்னா ஒரு கிளாசிஃபிகேஷன்ல இவ்வளோ கிங்டம்ஸ் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ கிங்டம் அப்படின்னா என்னன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோல ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்துருந்தோம் டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ்ல. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் என் கார்ட்லையும் வந்து நான் லிங்க் அண்ட் வீடியோஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கெரோலஸ் லினேஸ் இனிஷியேட் பண்ண டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷனை பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஓகேவா? பிளான்டே கிங்டம் அப்படின்றது பிளான்ஸ்க்காக அண்ட் அனிமாலியால பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்காக. ஸோ இந்த சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா இது வந்து யூகேரியாட்டிக் ஆர்கானிசம், ப்ரோகேரியாட்டிக், யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார், ஃபோட்டோசிந்தட்டிக் இந்த மாதிரி எந்த ஒரு கிளாசிஃபிகேஷனுமே பெருசா பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் யூகேரியாட்ஸ் அண்ட் ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். யூகேரியாட்டிக் அப்படின்றது வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஆர்கானிசம் தான் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னா ரொம்ப பேசிக் சிம்பிளா இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், ரொம்ப டெவலப்ட் கிடையாது. அந்த ஆர்கானிசமை ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஆர்கானிசம்க்கு ஒரு செல் இருக்கோ அதை யூனிசெல்லுலார்னோ, ஒன்னை விட அதிகமா இருந்ததுன்னா அதை மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்றோம். போட்டோசிந்தட்டிக்னா எந்த பிளான்ட்ஸ்க்கு கிரீன் ஆல்கே இருக்கோ அந்த ஆர்கானிசமால போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி பிளான்ட்ஸை வந்து போட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவே இல்லைன்னா நான் போட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பெருசா டிஃபரன்ஷியேட் வந்து கெரோலஸ் லினேஸ் சொன்ன டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப சிம்பிளா வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் பிளான்டே கிங்டம், அனிமல்ஸ் எல்லாம் அனிமாலியா கிங்டம் அப்படின்னு பிரிச்சுட்டாரு. ஸோ ஒரு கிங்டம்லயே நிறைய நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கிறதுனால இன்னும் இதை சிம்பிளிஃபையா பண்ணணும் அப்படின்றதுக்காக டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல இருந்து கொண்டு வந்த கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் பிளான்டே, அனிமல்ஸ் எல்லாம் அனிமாலியா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்னும் ஃபர்தரா கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாம இன்டர்னலா ஒரு ஆர்கானிசமோட செல் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அதோட செல் வால், அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன்,
habitat, மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. வெறும் மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் இல்லாம, இன்னும் எக்ஸ்டர்னல் மட்டும் இல்லாம, இன்னும் இன்டர்னலா அதோட கேரக்டர்ஸா அனலைஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் நடக்குது. ஓகே. ஸோ அப்படி பண்ணது தான் ஆர்எச் விட்டாக்கர் 1969ல கொண்டு வந்தது தான் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இம்பார்ட்டண்ட்டான நீட் எம்சிக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா, இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் யார் பண்ணாங்க, எந்த இயர்ல பண்ணாங்க, அண்ட் அதில் என்னெல்லாம் கிங்டம்ஸ் இருக்கு, மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஸோ இந்த மாதிரி கிங்டம்ஸா பிரிச்சிருக்காங்க. இது எப்படி வந்து பிரிச்சாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கானிசமோட செல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, அதோட பாடி ஆர்கனைசேஷன், அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்எச் விட்டாக்கர் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்தது. ஸோ இத வந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்துப்போம். நெக்ஸ்ட் வீடியோல இத டீட்டெயிலா பார்க்கலாம். ப்ரோகாரியோட்டிக் அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். பட் இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன்னும் டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த டேபிள்ல பார்த்துப்போம். இப்போதைக்கு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஆர்எச் விட்டாக்கர். எந்த இயர்ல? 1969ல. என்னெல்லாம் கிங்டம்ஸ் இருக்கு? மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஓகே. இப்போ இதுல வந்து அடுத்ததா வந்ததுதான் த்ரீ டொமைன் சிஸ்டம். த்ரீ டொமைன் சிஸ்டம் அப்படின்றது கிங்டம் மொனீரால 2 டொமைனா வந்து கிளாசிஃபை பண்ணாங்க. அதுல இருந்து உருவானதா இந்த 3 டொமைன் சிஸ்டம். எப்படி இந்த கிங்டம் மொனீராவை 2 டொமைன்ஸா வந்து பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற யூகேரியாட்டிக் கிங்டம்ஸை தவிர்த்து, அதாவது இப்ப மொனீராவை தவிர்த்து மத்த எல்லா கிங்டமுமே யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் தான். இந்த மொனீரால ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம்ல 2 டொமைனா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற எல்லா யூகேரியாட்டிக் ஆர்கானிசமும் 3rd டொமைனா வந்தது. அப்படி உருவானதுதான் இந்த 3 டொமைன் சிஸ்டம். ஸோ இந்த 3 டொமைன் சிஸ்டம்ல இருந்து உருவானதா இந்த 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இப்ப இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் எப்படிலாம் வந்து பண்ணாங்க, எந்த ஆர்கானிசம் எந்த கேட்டகரியில போட்டாங்கன்றத பார்க்கலாம். இப்ப பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, ஃபங்கை, மாசஸ், ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம் இது எல்லாமே பிளான்ட்ஸ் கேட்டகரியில வந்தது. ஏன் அப்படின்னா, இவங்களோட கேரக்டர்ஸ் வந்து சம்வாட் யூனிஃபைடா இருக்கிறதுனால இந்த கிங்டம்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரோகாரியோட்டிக் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே, சைனோபாக்டீரியா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் கேட்டகரியில வந்தாங்க. ஸோ திருப்பியும் யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் அப்படின்னு. ஸோ இப்போ கிளாமிடோமோனாஸ், ஸ்பைரோகைரா இது எல்லாமே ஆல்கே கேட்டகரியில வந்தது பிகாஸ் ஆஃப் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இப்ப ஹெட்டிரோட்ராபிக் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஆர்கானிசம் வந்து அதோட ஃபுட்டை தன்னால ப்ரிப்பேர் பண்ணாம மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கை வந்து இருக்கு. அண்ட் ஆட்டோட்ராபிக் எல்லாமே கிரீன் பிளான்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நடந்தது. ஸோ இதுல வந்து பெருசா வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படிலாம் கிளாசிஃபை பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் லெசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிங்டமையும் நம்ம பார்ப்போம். கிங்டம் மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அதுல பிளான்டே அண்ட் அனிமாலியா அப்படின்றது சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4 வந்து வரும். மற்றபடி மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை எல்லாமே சாப்டர் 2க்கு கீழே வந்துடும். ஸோ ஜஸ்ட் இந்த பேராகிராஃப்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்க படிச்சா போதும். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இந்த கேட்டகரியில கேட்டதில்லை. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். மெயினா வந்து ஒரு ஆர்கானிசமோட செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், அது என்ன நியூட்ரிஷன் டைப், அதோட ரீப்ரொடக்ஷன், அதோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க ஆர்எச் விட்டாக்கர் இந்த இயர் 1969. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் என்னெல்லாம் கிங்டம்ஸ் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த டேபிளை பத்தி டீட்டெயிலா பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம கிங்டம் மொனீரா அப்படின்னா என்னன்றதையும் பார்த்துடலாம்.
ஸோ இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டாபிக் ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க என்சிஆர்டி புக்ல ஒன்ஸ் ஒரு கோ த்ரூ ரிவிஷன் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இது மாதிரி நீங்க சர்ச் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீட் எந்த இயரா வேணா இருக்கட்டும், நீட்ல பயாலஜி பார்ட் ஈஸியா கிராக் பண்ணிடலாம். மோஸ்டா பயாலஜி அப்படின்றது ஈஸியா தான் இருக்கும். அப்படி ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசன்ல தான் வந்து கை வைப்பாங்க. மத்தபடி ஈஸியா தான் இருக்கும். ஸோ என்சிஆர்டி புக்ஸை டோட்டலா டிபெண்ட் பண்ணுங்க பயாலஜி பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.